ஷெஃபாலி வந்து அவங்களுக்கு பயமே கிடையாது சார். அவன் எப்படின்னா நீ போடுறியா நான் அடிக்கிறேன் அந்த மாதிரியான பிளேயர் தான். விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்தாங்க அவங்க டிராப் ஆகுற வரைக்கும். ஷி வாஸ் நாட் வரிட் அபவுட் கெட்டிங் அவுட். பரவாயில்ல இதான் என் கேம் அப்படின்னு சொல்லி. பட் ஒன்ஸ் டிராப் ஆயிட்டு திருப்பி வந்து டொமஸ்டிக்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பயம் இல்ல. ஓகேவா, விக்கெட்டை கொடுத்துட போறோம்ன்ற பயம் இல்ல. பட் ஷி ஸ்டார்டட் வேல்யூஸ் விக்கெட். ஷார்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆயிடுது. அண்ட் ஷேப்பை ஹோல்ட் பண்ணி டெக்னிக் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் சும்மா ஒரு ஒரு டைம் பண்ணி சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் பண்ணி ஈஸி அபிலிட்டி வச்சிருக்க ஒரு பிளேயர் ஷேப் நல்லா ஹோல்ட் பண்ணி டெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு டேஞ்சர் சைன் தான் அது ஆப்போனன்ட்டுக்கு எப்பவுமே. ஸோ அந்த அவங்க எங்க ஸ்ட்ராங்னா மிட் ஆஃப் மேல அடிக்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங். மிட் விக்கெட் மேல தூக்கி அடிக்கிறாங்க. அண்ட் ஸ்லாட் ஸ்வீப்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஓப்பனர் அண்ட் லெஃப்ட் சைட்ல பயங்கர டாமினன்ட். ஒரு ஓப்பனிங் பேட்டர் ஒரு எனி பேட்டர் ஃபார் தட் மேட்டர் பேக் ஃபுட்லயும் ஆன் சைட்லயும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஸ்கோரிங் பயங்கரமா இருக்கும். அண்ட் அதுதான் இப்ப ஷெஃபாலி வந்து கம்பேக்ல பண்ணிருக்காங்கன்னு என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் அது. அண்ட் தட் இஸ் வை ஸ்கோர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னைக்குமே அவங்களுக்கு பயம் இருந்தது இல்ல. பட் இப்போ வந்து விக்கெட்டை இன்னும் கொஞ்சம் வேல்யூ பண்றாங்க. ரொம்ப முன்னாடிலாம் சுச்சுவேஷனுக்கு பார்த்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் மேக் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வேல்யூ இல்ல, என்னோட விக்கெட் இப்ப முக்கியம், நான் இருந்தா 2 பால் வந்து பார்த்தா அடிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு வேல்யூ இருக்கு அவங்களுக்கு அவங்க விக்கெட் மேல. ஸோ டெஃபினட்டா வெரி மச் அப்ரிஷியேட் தட் எஃபர்ட் பை ஷெஃபாலி.